ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸை பொறுத்தளவில் நீங்கள் எல்லாருமே ஒரு தேடல் இருந்திருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையை படிச்சிருப்பீங்க. பாரம்பரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் வாஸ்து படித்தவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் திருக்கணிதம் நல்லா படித்தவங்களா இருக்கலாம், இல்லை கேபி படித்தவங்களா இருக்கலாம். எந்த மெத்தட் படிச்சிருந்தாலும் சரிங்க. இப்போ நம்மளுடைய இந்த மெத்தடு கேஇ மெத்தடுங்கிறது கே இளங்கோவன் அப்படிங்கிற என்னுடைய நேமில் தான் வச்சுருக்கேன். அப்பா பேர் கிருஷ்ணன், என்னுடைய பேர் இளங்கோ. சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி பேர் மாதிரியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சுங்க. இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இருக்கிற விஷயங்களை புதுசாக உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதாங்க. இருக்கிற விஷயங்களை எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுபோக வந்து நம்ம ஒன்றும் எதுவும் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த உபநட்சத்திர முறையை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி பலன் பார்க்கறது, துல்லியமாக எப்படி பலன் பார்க்கறது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனிதர்களை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. நம்ம நினைப்போம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வசதியானவங்க, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது. இப்போ கூட கிளாஸ் முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு, சார் குடும்பத்தோட பார்க்கணும் சார் ஜாதகம், நேரடியாக வந்தால் எங்கே சார் பார்க்கலாம். அப்போ நான் என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதற்கான தெளிவு தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம படிச்சுக்கலாம். பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சும்மா கேஷுவலாக படிங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிற வேண்டாம். ஒரு அதிகபட்சம் 2 to 3 months ஆகும். ஏன்னா நாங்கள் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 years நான் கிளாஸ் எடுக்காமல் இருந்துட்டு லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான் ஆரம்பித்தேன். ஒன்று ரெண்டு பேர் மட்டும் நேரடியாக வர்றவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறங்கி கிளாஸ் எடுக்கிறது வந்து இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. 25 வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 26 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. அதிகபட்சம் போனால் அவ்வளோதாங்க எடுக்க முடியும். அதிகபட்சம் போனால் ஒரு 4 பேஜ் இல்லாட்டி 5 பேஜ் எடுக்கலாங்க, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஏன்னா நேரம் சரியாக வரும். இன்னொன்று, எல்லாருமே படிப்பாங்க, எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது, தொழிலாக செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் வந்து எல்லாமே வந்து அதாவது ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரூலிங் பிளானட் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபிள் தெரியும். இந்த ரூலிங் பிளானட் மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரெக்டாக ரூலிங் பிளானட் போட்டு அந்த நேரத்தை சரியாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் எது கேட்டாலுமே அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எது கேட்டாலுமே ஆமான்பாங்க. அப்போ ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக, ஆளுங்கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற முறையெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். அதனால் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் கிரகங்கள் இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறேங்க. பாவங்கள் கிரகங்கள் இது ரெண்டு மட்டும் நல்லா படிச்சுக்கிறேங்க. இந்த பாவங்கள் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது அது எந்த பாவம் சார்ந்து வருது. மொத்தம் 12 பாவங்கள். இந்த 12 பாவங்கள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே அடங்கியிருக்கும். இந்த 12 பாவங்கள்ல எப்படி வந்து கிரகத்தோட சேர்த்து பலன் சொல்றது, அது ரொம்ப முக்கியம். கிரகங்களோட சேர்த்து எப்படி பலன் சொல்றது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, முகம் அப்படின்னு வரும், பார்வைன்னு வரும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் 2ஆம் பாவத்துல சூரியன் போய் தொடர்பு கொண்டு அது தீமையான பாவங்களை தொடர்பு கொண்டா நம்ம கேட்கலாம். 2ஆம் பாவம் சார்ந்துல பார்வை அப்படிங்கிறது சூரியன் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால பார்வையில கண்ணாடி எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கலாம். அதே 2ஆம் பாவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ருசித்திறனும் வருது, நுகரும் திறனும் வருது. இப்ப 2ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா ஜலதோஷம் பிடிக்குங்களா அப்படிங்கிறத கேட்போம். ஏன்னா அந்த பாவத்தை பொறுத்தளவுல கிரகங்களோட சேர்த்து எப்படி பலன் சொல்றது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகங்களோட சேர்த்து எப்படி பலன் சொல்றது. பழைய மாணவர்கள் வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் வந்தாலுமே இதுல இருந்தாவது கரெக்டா ஃபாலோ பண்ணாவே நீங்க திரும்ப நான் கிளாஸ் வாரத்தில் 2 கிளாஸ் இருக்கும், நீங்க இதை கரெக்டா இது பண்ணி வந்தா கூட
அதிகபட்சம் ஒரு 2 மாசம் இல்லை 2.5 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள கூட நல்ல பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதனால முடிஞ்ச மட்டும் இதுல இருந்தாவது விட வேண்டாம், கிளாஸ் விட வேண்டாம். நம்ம என்னன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு மாதிரி இருக்கும், மற்றது மாதிரிலாம் இருக்காது. இப்போ நீங்க பாரம்பரியம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கட்டத்தை வச்சு சொல்ற முறை அப்படிங்கிற பொழுது பலனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொதுவான பலன் மாதிரி தான் இருக்கும். பொதுவான பலன் மாதிரி தான் இருக்கும். இந்த ராசி நவம்சத்தை வச்சு சொல்லும் பொழுது பொதுவான பலனாக தான் இருக்கும். இப்போ லக்னத்தில் ராகு, 2ல் சனி, 5ல் குரு வக்கரம் பெற்றிருக்கிறார், 7ல் வந்து கேது, 9ல் சந்திரன், 11ல் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன். இது வந்து ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 50ல இருந்து 55 நிமிடங்களுக்கு வந்து மாறாது. அப்போ ஒரு பொது பலனாகத்தே இருக்கும். திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டா கூட பாதங்கள் ரீதியாகத்தான் நம்ம பார்ப்போம். திருக்கணிதம்னு எடுத்தா கூட பாதங்கள் ரீதியாகத்தான் நம்ம பார்ப்போம். பாதம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மாறாது. இப்போ புரட்டாதியில 4ஆம் பாதம், புனர்பூசத்துல 2ஆம் பாதம், இந்த மாதிரி சித்திரையில 3ஆம் பாதங்கிற பொழுது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு வந்து பலன்கள் பொதுவானதாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்னன்னா ஒரு ஃப்ராக்ஷன் என்ன, நான் எப்படினாலும் ஒரு 4-5 ஜாதகம், சாம்பிள் ஜாதகம் நீங்கள் வந்திருக்கவங்கள, புதியதாக வந்திருக்கவங்க டைம் சரியா இருந்தால் நான் வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கு அதை யாருக்காவது ஒரு 2 பேர் 3 பேருக்கு ஜாதகம் போட்டு சொல்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே உணர்ந்துக்கலாம். ஒருத்தரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஜாதகம், பிறந்த நேரம் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் பார்க்காமையே பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிடலாம். அவர் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை சொல்லிடலாம். அவர் எந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அப்புறம் ஒருவரை பார்க்காமே நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒரு என்னுடைய ப்ரெடிக்ஷன்லாம் 1-2 யூடியூப்ல போட்டிருந்திருப்பேன். டாக்டர் இளங்கோன் அஸ்ட்ராலஜின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். 1-2 ப்ரெடிக்ஷன் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கூடவே பயணம் செய்வது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் சொல்லும் முறை வந்து அவ்வளவு தூரம் அருமையாக அமையும். நம்ம அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். பலன் பார்க்கறது எதற்காக பொதுவாக நம்மகிட்ட வர்றாங்க, ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுல மெயினா வருவாங்க. பிரச்சனைகளை பொறுத்தளவுல நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணும். குழந்தை இல்லைன்னு வருவாங்க, திருமணமே நடக்கல சார் அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி திருமணம் நடந்து சார், கணவன் மனைவிக்குள்ள கடுமையான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு சார், அது சார்ந்த கேள்விகள் வரும். வீடே கட்ட முடியல சார், குழந்தை பாக்கியமே இல்லை சார், கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை. அப்ப நீங்க யூகிச்சிடலாம். ஏன்னா குழந்தைனாவே குரு தான். மற்ற பிளானட்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த பாரம்பரியம் படிச்சவங்களுக்கு 5ஆம் பாவம், திருமணம்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிற மனநிலையிலே இருப்பீங்க. இங்க ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஒரு ஆணாக இருந்தால், திருமணமாக இருந்தால் சுக்கிரனை பார்த்தா போதும், அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற. அதே பெண்ணாக இருந்தான்னு வச்சுக்கிறேங்க, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத செவ்வாயை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாயை பார்த்தே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பாவத்தை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 7ஆம் பாவம் தான் திருமணம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. 7ஆம் பாவத்தை பொறுத்தவரை நிறைய உங்களுக்கு பாவங்கள் எது பலன்கள் இருக்கு, அதுல ஒண்ணு திருமணம், அவ்வளவுதான். தனக்கு நிகரான, தனக்கு சமமான அப்படிங்கிறது 7ஆம் பாவத்துல ஒரு பலன் வருது. அப்ப குடும்பத்தை பொறுத்தளவுல தனக்கு நிகரான, தனக்கு சமமான அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து அந்த 7ஆம் பாவத்துல திருமணம் அப்படிங்கிற ஒரு பலனும் உண்டு. ஆனா ஒரு ஆணுடைய திருமணத்துல சுக்கிரனை பார்த்தாவே போதும். ஒரு பெண்ணுடைய திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை பார்த்தாவே போதும், திருமண வாழ்க்கை எப்படிங்கிறத ஈஸியா நம்ம எடுத்துடலாம். அதுபோக குழந்தைன்னு அப்படின்னு வந்துட்டாவே குரு
அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாவே போதும். குருவை பார்த்தாவே போதும். அவருடைய குழந்தைலாம் குழந்தை பிறப்பினால என்ன பிரச்சனை, இந்த குழந்தை பிறந்து அதுக்கு பின்னாடியும் சங்கடப்படுவாரா, கஷ்டப்படுவாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குருவை பார்த்தாவே போதும். பார்க்குற முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது என்ன செய்வீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கட்டத்தை மட்டும் வச்சுட்டு சொல்லிட்டு போயிருவீங்க. இங்க நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் போடும் பொழுது 27 நட்சத்திரங்களையும் எடுத்துரும். 27 நட்சத்திரங்களையும் நம்ம எடுத்துரும். ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பிறப்பு நட்சத்திரம் மட்டும் போதும் அப்படிங்கிறது பொதுவா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்றது. பிறப்பு நட்சத்திரம் இருந்தால் மட்டும் போதும் சார். அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா கோயிலில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பரிகாரங்கள் எதா இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரத்தை மட்டும்தான் பெருசு பண்ணுவாங்க. சித்திரை நட்சத்திரங்கிறது எதற்காக சொல்றோம்னா, சந்திரன் வந்து இப்ப சித்திரையில போயிட்டு இருக்காரு. சந்திரன் வந்து சித்திரையில போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு பிறக்கிறவங்க எல்லாருமே சித்திரை நட்சத்திரம் தான், சித்திரையில பயணம் செய்யற வரை. இது வந்து சந்திரனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சித்திரை முடிஞ்சவொன்னே பாத்தீங்கன்னா சரி அடுத்த நட்சத்திரத்துக்கு அப்படியே மாறி சுவாதி நட்சத்திரத்துக்கு மாறும். ஏன்னா நம்ம சந்திரனுங்கிறது தசை புத்தி அந்தரம் கால்குலேட் பண்றதுக்காகத்தான் இந்த நட்சத்திரம் எடுத்திருக்கோம். ஆனா 27 நட்சத்திரங்களுமே நமக்கு வேலை செய்யும். 27 நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அது பாவங்கள் 12 பாவங்கள்ல வரலாம், இல்லாட்டா உபோக நட்சத்திரத்துல வரலாம், இல்ல உபோக நட்சத்திரத்துல வரலாம். ஷார்ட்டா சொல்றதா இருந்தா பாரம்பரியங்கிறது பொதுவான பலன். 1 மணி நேரத்துக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி வரும். இன்னொன்னு நம்ம அந்த எந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பாரம்பரியத்திலேயே எந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கணிச்சு இந்த சூரிய உதயம்ங்கிற பொழுது உங்களுக்கு அதுல அக்யூரேட் எடுக்கிறது இல்லை. இப்ப நான் இங்க இருந்து ஒரு ஜாதகம் கணிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் அலங்காநல்லூர்ல உட்காந்துருக்கேன். அலங்காநல்லூர் பக்கத்துல உட்காந்துருக்கனால இந்த சூரிய உதயம் வேறுபடும் உங்களுக்கு. இங்க உள்ள சூரிய உதயம் 6 மணி 37 நிமிடம் 50 செகண்டுங்கிறது இங்கே காமிக்குது. இதே நீங்க சென்னையில் எடுத்துக்கிட்டா அந்த சூரிய உதயம் வேறுபடும். இந்த சூரிய உதயங்கிறது ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரம்பரியத்துல பார்த்துருப்பீங்க. அதுல சூரிய உதயம் எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா பஞ்சாங்கத்தை கணிச்சு தான் எடுப்பாங்க. பஞ்சாங்கத்தை கணிச்சு எடுக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். இப்ப நம்ம இங்க என்ன வந்து ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், அதாவது ஒரு நொடி மாறினா கூட பலன் மாறுது. ஒரு நொடி மாறினா கூட பலன் மாறுது. அப்ப நொடி மாறினா பலன் மாறுதுன்னு என்ன சொல்றோம் சார்? நிறைய தேடல்கள் இருக்கு. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனையா சார். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்கள் இந்த ஜோதிடம் ஜோதிடம் தேடி கலைச்சு போயிட்டேன் சார். கடைசியா உங்க மெத்தட் ஒன்று சொல்றீங்க, இதையாவது நாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சார்ன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனா வந்ததுக்கு பின்னாடி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் என்னட்ட வந்ததுக்கு பின்னாடி. காரணம் என்னன்னா நானும் ஆரம்பத்திலே கேபி படிச்சவன் தான். கேபி படிச்சுட்டு கிட்டத்தட்ட 2013 இருந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 2012 13 காலங்கள்ல இருந்து வகுப்பு எடுத்தா கூட அதுலயுமே ஒரு பொதுவான பலனாத்தான் இருந்தது. ஒரு பலன் பார்க்கும் பொழுது பொதுவான பலனாத்தான் இருக்கும். 2 வேலை செய்யும்பாங்க, 4 வேலை செய்யும்பாங்க, 8 வேலை செய்யும். எது வேலை செய்யும் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல 3 வேலை செய்யும், 9 வேலை செய்யும், 12ஆம் பாவம் வேலை செய்யும்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ கிளாஸ் எடுக்கிறோம்னா 12ஆம் பாவம் வேலை செய்யாது கண்டிப்பா. ஏன் 12ஆம் பாவம் வேலை செய்யாதுன்னு சொல்றோம்னா அது 5ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா மாறும். 5ஆம் பாவங்கிறது ஜோதிடம் சொல்றதுனால 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் மாறுறதுனால கண்டிப்பா நம்மளால வகுப்புலாம் எடுக்க முடியாது. அதுபோக கிரகங்கள் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். அதுபோக நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்ப்போம். நட்சத்திர ரீதியாகவும் பார்ப்போம். அப்ப ஏன்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன செய்யணும்னா அந்த பொதுவான பலன் கிட்டத்தட்ட பாரம்பரியம் என்ன இருக்கோ அதே தான் கேபியிலே இருக்குங்க. பாரம்பரியத்தில் என்ன இருக்கோ அதே தான் கேபியிலே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து 4 பாவங்களையும் தொடர்பு கொண்டு வேலை செய்யுது, இல்லை 2 பாவங்களை தொடர்பு கொண்டு வேலை செய்யுது, இல்லை 3 பாவங்களை, இல்லை 6 பாவங்களை தொடர்பு கொண்டு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கிறோம். எந்த பாவம்னு தெரியாம நம்ம திணற வேண்டியிருக்கும். பேசிக் அதுதான் கேபியில. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தில் இருப்பதை விட உப நட்சத்திரத்தில் வலிமையாக வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இங்க என்ன எடுக்கிறோம்னா ஒரு கிரகம் நேரடியாக என்ன பலனை கொடுக்குது, ஒரு கிரகம் நேரடியாக என்ன பலனை கொடுக்குது, அடுத்து என்ன செய்யறோம் நட்சத்திர வழியா ஒரு பலன் கொடுக்கும், உப நட்சத்திர வழியா பலன் கொடுக்கும். அப்ப கிட்டத்தட்ட லக்ன பாவத்திலே பாத்தீங்கன்னா 9 விதமா பிரிச்சு நம்ம பலன் எடுப்போம். 9 விதமா பிரிச்சு பலன் எடுப்போம். கண்டிப்பா யாராவது ஒரு 2 3 ஜாதகம் புதிதாக வந்திருக்கவங்களுடைய ஜாதகம் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு கடைசி நேரத்துல ஒரு 1 hour
ஒதுக்கி நான் உங்களுக்கு போட்டு தர்றேன். அது பாருங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதாம புதிதாக யாராவது வந்திருந்தீங்கன்னா, புதிதாக நான் சொல்றது ஒரு 80 85க்கு பின்னாடி பிறந்தவங்களா இருந்தா டைம் கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரூலிங் பிளானட் போடும்பொழுது டைம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் இருந்தால் கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகும், காதி விவாதி கணிச்சு அப்புறம் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால புதிதாக யாராவது கொஞ்சம் யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை சொல்லுங்க. நம்ம உங்களை யாருமே தெரியாது இருந்தாலும் நம்ம முடிஞ்ச மட்டும் போட்டு பார்த்துடலாம். என்ன இருக்கோ அதை போட்டு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ நம்ம இதுக்கு இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறதுல இருந்து, திருக்கணிதம் அப்படிங்கிறதுல இருந்து, கேபி அப்படிங்கிறதுல இருந்து முற்றிலுமாக எளிமையாக பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஒரு பிரச்சனைகள் வருது, பிரச்சனை இருந்து தீர்க்கறதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்? எல்லா கோயிலுக்கும் போயிடலாமான்னா கண்டிப்பா எல்லா கோயிலுக்கும் போயிடக்கூடாதுங்க. ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறைன்னு ஒரு ஆலயம் இருக்கு. அது குருவுடைய ஸ்தலம். இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா ஒரு 30 40 வருடங்களா ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா ஃபேமஸ் இல்லை. அப்ப அந்த தளத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க போய் பாத்தீங்கன்னா மாமரம் தலை விரிச்சமா இருக்கும். மாமரம் தலை விரிச்சமா இருக்கும். இப்ப மாமரங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால அந்த நட்சத்திர ஸ்தல விரிச்சம் இருக்கிறதுனால இப்ப நம்ம சென்னையில போறோம், மயிலாப்பூர்ல புன்னை மரம் தலை விரிச்சமா இருக்கும், ஆயிலிய நட்சத்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுமே பாத்தீங்கன்னா தலை விரிச்சம் தான் ரொம்ப முக்கியத்துவம். அந்த தலை விரிச்சத்தை முக்கியப்படுத்தி தான் முன்னோர்கள் முனிவர்களும் சித்தர்களும் நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா தலை விரிச்சம், தேவதை, பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அங்க போகலாமா? அதுதான் பிரச்சனை. இப்ப ஏன்னா சார் நிறைய தேடுதல் நிறைய செலவழிச்சிட்டோம் சார், கடைசியில் பலன் சொல்றதுல சார் பிரச்சனை இருக்கு. நீங்க பலன் சொல்றதை எவ்வளவுக்கு எவ்வளவு குறுகிய காலங்களா குறுகி நீங்க கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சக்சஸ்ஃபுல் பேசர் ஆயிருவீங்க. 3 மாசத்துல நடந்துருங்க அப்படிங்கிறதுக்கும் 3 வருடங்கள்ல நடக்கிறதுங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. 3 மாசத்துல அவர் சொன்னார், அதே மாதிரி வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த வருஷம் நேரம் குழந்தை பிறந்துடும்னாரு, குழந்தை பிறந்துருச்சு. அந்த மாதிரி பெண் குழந்தையே பிறக்கும்னாரு, பெண் குழந்தையே பிறந்துருச்சு. இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் எளிமையான முறையா இருக்கும். ஏன் எளிமையான முறைன்னு சொல்றோம்னா, இது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா உங்களுக்கு 9 கிரகங்களையும் எடுத்துரும். 9 கிரகங்கள் நட்சத்திரத்தையும் எடுத்துரும், உபநட்சத்திரத்தையும் எடுத்துரும். அடுத்து 12 பாவங்களையும் எடுத்துரும். இந்த 12 பாவங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தையும் எடுத்துரும். அப்ப பாத்தீங்கன்னா பலன் சொல்வதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்லாருமே நட்சத்திரம் தான் முக்கியத்துவம் சொன்னா கூட யாருமே நட்சத்திரத்தை அதை முன்னிலைப்படுத்தி யாருமே சொல்றது இல்லை. கேட்டா கிரகங்களோட நின்றுக்கிறோம். ஒரு ஒரு இப்ப இந்த ஜாதகம் இருக்கு, இப்ப செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் சித்திரையில சந்திரன் போகுதுன்னா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் தசை நடக்குதுன்னா சித்திரை நமக்கு என்ன பலனை கொடுக்குது? சித்திரை நமக்கு என்ன பலனை கொடுக்குது? 8 கொடுத்துருக்கு. அவிட்டம் என்ன பலனை கொடுக்குது? 12 வச்சிருக்கு. மிருகசீரிடம் என்ன பலனை கொடுக்குது? 12 வச்சிருக்கு. அப்போ ஒரு கிரகம் போய் 3 வித நட்சத்திரங்கள் வச்சிருக்கும் போது அந்த 3 விதமா நம்ம அந்த தசையை நம்ம கடக்க தெரியணும். எப்படி சார் 3 ஏன் சார் பார்க்கணும்? அப்படி சித்திரையில வச்சு நடத்துதுன்னா சித்திரை மட்டுமே வச்சு நடத்துமானா கண்டிப்பா என்ன செய்யணும்? சித்திரையில மட்டும் வச்சு நடத்தாது. அந்த தசை அதனுடைய அந்த அந்தரம் முடிஞ்சுன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப சித்திரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை புத்தி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இதுவரையும் சித்திரையில வச்சு நடத்தும். அடுத்து இங்க வந்துட்டீங்கன்னா, சுவாதி வந்துட்டீங்கன்னாவே சித்திரை கீழ இருந்து அவிட்டம் மாறிடும். செவ்வாய் இங்க பாருங்க, உங்களுக்கு அவிட்ட செவ்வாய் மாறிடும். தசா புத்தி அந்தரம் சூட்சமங்கள்லயே. அப்புறம் கோச்சாரம்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா அவிட்டத்துக்கு அடுத்து வர செவ்வாய் மிருகசீரிடமும் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 18 நாள் வேலை செய்யும். அப்ப 3 வித தன்மையும் தெரிஞ்சாதான் ஒரு தசையினுடைய பலனை நம்ம முழுமையா அடைய முடியும். 3 வித ஒரு தசையே பாத்தீங்கன்னா 3 வித நட்சத்திரத்தை வச்சுதான் நடத்துது. அப்ப 3 வித நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்கும்? இந்த 27 நட்சத்திரங்கள்ல அது எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ற இடம் கணக்கு இல்லை. உட்கார்ற இடம் கணக்கு இல்லை. அது 8ல உட்காந்துருக்கலாம், 12ல உட்காந்துருக்கலாம், 7ல உட்காந்துருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துருக்கலாம். அங்கிருந்து நமக்கு என்ன கொடுக்குது? என்ன பலனை கொடுக்குது? அப்ப நம்ம அதன் சார்ந்து என்ன செய்வோம்னா, சரிங்க ஆலயத்துக்கு போறது. சரி ஆலயத்துக்குன்னா எப்ப வேணாலும் போகலாமா சார்? இப்போ போராட்டாதி நட்சத்திரம் அவினாசி அப்பன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி மருதமலை, அதுலயே மருதம்னு வந்துருச்சு. சுவாதி நட்சத்திரம் மருதம் தலை விரிச்சம். பிள்ளையார்பட்டி
மருத மரம் தலை விரிச்சான். அப்ப சுவாதி நட்சத்திரம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டீங்க, எப்ப வேணாலும் போகலாமா சார்னா, அதுவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முன்னார்கள் சொல்லி வச்சிருக்காங்க, எப்ப வேணாலும் போகக்கூடாது, அதற்கான நேரம் இருக்கு. ஒரு ஆலயத்துக்கு போறதுனா கூட உங்க ஜாதக பிரகாரம். ஏன்னா நம்ம இங்க என்ன எடுக்கிறோம்னா ஒரு நட்சத்திரம் எடுக்கிறோம், நட்சத்திரத்திலிருந்து உள்ள பிரிகிற உப நட்சத்திரம் எடுக்கிறோம், அடுத்து உப நட்சத்திரம் எடுக்கிறோம். 3 விதமா பிரிக்கிறோம் நம்ம. இப்ப 3 விதமா பிரிக்கும் பொழுது அது எந்த ராசியில இருந்து வருது, அந்த ராசியினுடைய அதிபதி யாரு, உங்க ஜாதகத்துல அது எத்தனாவது பாவமா வருது, இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் சார், ரைட், ஓகே, முருகனை ரொம்ப பிடிக்கும். எந்த முருகனை பிடிக்கும்? கார்த்திகை நட்சத்திரம், திருப்பரங்குன்றம் முருகன். இப்போ கார்த்திகை தீபம் ஏத்துறதுல எவ்வளவு பிரச்சனை நினைச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கார்த்திகை நட்சத்திரம், திருப்பரங்குன்றம் முருகன், அங்கே நம்ம எதற்காக போகலாம்? பணத்துக்காக போகலாமா, வேலைக்காக போகலாமா, திருமணத்துக்காக போகலாமா, குழந்தை பாக்கியத்துக்காக போகலாமா, சந்தோஷத்துக்காக போகலாமா, இல்லை அங்கே போய் பிரச்சனை போய் நம்ம மாட்டிக்கிறோமா? ஏன்னா ஒருவேளை வந்து கார்த்திகை நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்துல பாவ தொடர்புகள் ரீதியா 8ஆம் பாவமா கூட இருக்கலாம். அங்கே போயிட்டு அவருக்கு வந்து பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். அப்ப நீங்க இந்த ஜாதகம் படிக்கிறதுல மெயின் என்னன்னா, நான் மாணவர்கள்ட்ட மெயினா அதான் சொல்லுவேன், நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. ஜாதகத்துல நம்ம இந்த லைஃப்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. 40 வருட வாழ்க்கையை வந்து நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் நிறைய அனுபவிச்சதுக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள். அதாவது 12 பாவங்கள்லையும் கொலை ஒண்ணுதான் பண்ணல. கொலைன்னா நம்ம மனிதனை கொல்லப்படல, மற்றபடி நிறைய இயற்கையா பார்த்தீங்கன்னா மிருகங்களை கொண்டிருப்போம், இல்லை எறும்புகளை கொண்டிருப்போம், உயிரினங்களை கொண்டிருப்போம். அப்படின்னு பார்க்கையில 12 பாவங்களுடைய தன்மைகளையும் நம்ம அவ்வளவு அனுபவிச்சு தான் வெளியே வந்தோம். அப்ப வெளியே வரும்போது நமக்கு என்னடா உலகத்துல நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கெல்லாம் அந்த விடை வந்து இயற்கை எப்ப கொடுத்ததுன்னா அந்த ஜோதிடன் வந்ததுக்கு பின்னாடிதான் நம்ம வாழ்க்கையவே மாத்திக்கிறலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்க. ஒரு காலத்துல பிரச்சனைகள்லாம் ஓடி ஒளிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது போக இன்னைக்கு கம்பீரமா மதுரையில ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு மட்டுமே. 20,000 ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா ஏற்கனவே 16 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. இப்போ ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த தை பிறந்தவொடனே ஸ்டார்ட் பண்றோம். அப்ப கிட்டத்தட்ட 16,000 ஒரு 21,000 ஸ்கொயர் ஃபீட்ட வீட்டுல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தொழில் செய்யாத தொழிலே இல்லை. வங்கி தொழில், எக்ஸ்போர்ட் தொழில், டிராவல்ஸு, ஃபினான்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மாதிரி பார்க்கறது, இப்படி எல்லா தொழிலுமே பார்த்தாச்சு. ஹோட்டல் எல்லாமே பார்த்தாச்சுங்க. எல்லாம் பார்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 0. அப்ப நம்ம யாருன்னு தெரியறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 40 வருடங்களுக்கு பிறகு ஜோதிடம் வந்ததுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சொல்றோம் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நான் நல்லா சொல்லலை. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேபி முறையில் நான் பலன் சொல்லும்போது அப்போ வந்து அது பெட்டரா இருந்துச்சுங்க. அப்போ வந்து பெட்டரா இருந்துச்சு. நீங்க நிறைய என்னுடைய யூடியூப்ல போய் ஒரு சில பேர் இப்போ தான் புதிதாக வந்திருப்பீங்க. என்னுடைய யூடியூப்ல பழசு பார்த்தீங்கன்னா தெரியும். 2014 2014 15லயே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலதை அழிச்சிட்டேன், இருந்தாலும் 1 2 வச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம் என்னன்னா அப்பவே நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு நாட்கள் எப்படி 15 நாட்களை ஏகாதசினை எப்படி கால்குலேட் பண்றது, அஷ்டமினை எப்படி கால்குலேட் பண்றது முதற்கொண்டு எல்லாமே நான் நிறைய கொடுத்துருப்பேன். சனிப்பயிற்சி எப்படி பார்க்கறது, குரு பயிற்சி எப்படி பார்க்கறது. நம்ம அதுல நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம். ஒரு வருடங்கள்ல குரு பயிற்சி ஒரு வருடத்துல ஒரு ராசிக்கு செஞ்சாவே 12 வருடங்கள்ல உலகம் சுபிச்சமாயிடும். அப்ப அது தவறு. காரணம் என்ன? எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா குருலாம் நல்ல பிளானட்னு நினைக்கிறோம். குரு நல்ல பிளானட்டா இருந்தா குழந்தைக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு உயிரணுக்கள், அதாவது சுக்கிரன் வேணா பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியதுக்கு காரணமா இருப்பார். அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணினுடைய சினமுட்டையாக இருந்தாலும் அதற்கு காரணமா இருக்கிறது யாருன்னா குரு தான். அப்ப குரு நன்மையை மட்டுமே செய்வார்னா ஒரு கொஸ்டின் வருது, ஏன் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை? சுக்கிரன் வந்தா நல்லா இருக்கும்போம். சுக்கிரனுங்கிறது ஒரு ஆணுனுடைய திருமணத்துக்கு காரணமா இருக்கு. அதுபோக பொருளாதாரத்துக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கும்போம், ஜென்ரலா சொல்றது. அப்ப சுக்கிரனை பொறுத்தளவுல நல்லா சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா சுபிச்சமாயிரும் சொன்னாலும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறுதான். காரணம் என்ன? சுக்கிரதசை வந்து எத்தனை பேர் நல்லா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. சுக்கிரன் நல்லது மட்டுமே செய்யும்னா ஒரு ஆணுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிரச்சனையே வந்திருக்காது, பணத்துக்கு கஷ்டம் யாருக்குமே வராதுங்க. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா
சர்க்கிள்ல தான் வந்துகிட்டு இருக்கும். சர்க்கிள்னா என்னன்னா தசை தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு புத்திக்குள்ள 9 அந்தரம் இருக்கு. அப்போ 9 அந்தரம்னா நம்ம 9 கிரகங்களையும் நம்ம கடந்து தான் வர்றோம். அந்த 9 அந்தரத்துக்குள்ள 9 சூட்சமம் இருக்கு. அதையும் நம்ம கடந்து தான் வர்றோம். அப்ப என்ன சொல்றோம்? அன்றாட நிகழ்வுகளை நான் ஜோதிடர்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீங்க இன்றைக்கு நாள் என்ன? இன்றைக்கு நாள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம போய் டெய்லி போய் கேலண்டர்ல பாக்குறோம். இல்லாட்டா பேப்பர்ல பாக்குறோம். தினசரி பலனை பாக்குறோம். இல்லைன்னா எதுல போய் பாக்குறோம்? டிவில பாக்குறோம். ஆனா இங்க இன்றைக்கு என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்கு? இந்த சித்திரை நட்சத்திரத்துல கேட்டை எனக்கு என்ன பலனை கொடுக்கும்? இந்த 6:37 இருந்து 8:36க்குள்ள இந்த கேட்டை எனக்கு என்ன பலனை கொடுக்கும்? இந்த மூலம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும்? இந்த பூராடம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும்? இந்த உத்திராடம் என்ன பலனை கொடுக்கும்? இந்த திருவோணம் என்ன பலனை கொடுக்கும்? இந்த 9 விதமான பலன்களை நீங்க தெரிஞ்சாவே இன்றைய பிரச்சனையில இருந்து நீங்க சமாளிச்சிடலாம். சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஜோதிடத்துக்காக நிறைய செலவழிச்சிட்டேன் சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் செலவழிச்சிட்டேன் சார். இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த பலன் சொல்லும் போது சார் இடிக்குது. ஒன்றுமே இல்லை. நீங்க பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் பாவங்களாகவும் கிரகங்களாகவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண தெரியும். ஒரு பொருளை பார்த்தீங்கன்னாவே அந்த பொருள் வந்து எந்த பாவத்துல வருது, அது எந்த கிரகம் சார்ந்தது. வாழ்க்கையாகவே வாழ ஆரம்பிச்சிடணும் ஜோதிடன்னு வந்தா. சார் வாழ்ந்ததுனால நமக்கு என்ன சார் லாபம் கிடைக்குது? வாழ்க்கையில பணம் கிடைக்குது சார், மரியாதை கிடைக்குது சார், மதிப்பு கிடைக்குது சார். ஒரு கோயில்ல போய் உண்டியல் போடும்போது வேண்டுதல் வச்சுட்டு எப்படி கும்பிட்டுட்டு உண்டியல் போடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போது சாமி ஐயான்னு கும்பிட்டுட்டு காசையும் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கிறது திருப்தியா இருக்கணும். அவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் திருப்தியா இருக்கணும். இப்ப குருகுல மாதவன் சார்னு ஒருத்தர் படிக்க வந்திருக்காங்க, இருக்காங்க கிளாஸ்ல இருக்காங்க. இப்ப மகளுக்கு அலைன்ஸ் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. ஒரு வரன் கொடுத்தாங்க. வரன் கொடுக்கும்போது அந்த பையன் வந்து நல்ல ஒழுக்கமான பையனா இருக்காங்க. ஏன்னா 4ஆம் பாவங்கிறது ஒழுக்கம்னு சொல்லுவோம். அந்த ஒழுக்கத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களை வைக்க வேண்டியிருக்கு. சனி 4ன்னு வச்சுக்கிறீங்களா, ரொம்ப சிக்கனமான பையன் அர்த்தம், கஞ்சத்தனமான பையன் அர்த்தம். அதே குரு 4னா ஒழுக்கமான பையன் சொல்லுவோம். ஏன்னா ஒரு அந்த 4ஆம் பாவத்துல கிரகங்களை வச்சு நம்ம அதை சொல்ல தெரியணும். அதே புதன் 4னா சரிங்க, ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டா கூட கட்டுப்பாடா நடந்துக்கிடுவா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அப்போ ஒரு பாவத்தை பாக்குறோம். சார் பையன் நல்ல பையன் தான் சார், ஆனா குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தர் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. ஹார்ட் பிரச்சனை இவருக்கும் காமிக்குது, இண்டிகேட் காமிக்குது சார். ஏன்னா எப்பொழுதுமே இயங்கு கொண்டிருக்கிற உறுப்புகள்ல 4ஆம் பாவம் ஒண்ணு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 12 பாவங்கள் இருக்கும். இப்ப தலைன்னு பாத்தீங்கன்னா மூளைன்னு சொல்லுவோம். மேல என்ன சொல்லுவோம்? சனி 1ஆம் பாவத்துல இருந்து கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா டேண்ட்ரூஃப் இருக்கான்னு கேட்போம். டேண்ட்ரூஃப் இருக்கா உங்களுக்கு? முடி கொட்டுதா? எதையுமே ஈஸியா நம்ப மாட்டீங்களா? ஏன்னா இது சனியினுடைய ஆதிக்கம். அதுக்கு உள்ள மூளை இருக்கு, அது 1ஆம் பாவத்திலேயே வந்துருது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்வை, மூக்கு, அப்ப நுகரும் திறன், பார்வை திறன் வந்துருது, சுவைத்திறன் வந்துருது, பேச்சு திறன் வந்துருது. இதெல்லாம் 2ஆம் பாவத்துல வந்துருது. இப்ப 3ஆம் பாவங்கிற பொழுது என்ன சொல்றோம்? சோல்றோங்கிறோம், நரம்பு மண்டலம்ங்கிறோம். 4ஆம் பாவம்னு வரும்போது எப்படின்னா எல்லா உறுப்புகளும் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிற உறுப்புகள் இருக்கு இல்லையா, எப்பொழுதுமே இயங்கிட்டு இருக்கிறது. இதயம், நுரையீரல், இதெல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? சிறுநீரகம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிற உறுப்புகள். ஏன்னா ஒண்ணுக்குமே ஒரு ஒரு பாவம் இருக்கும். 5ஆம் பாவத்துல தான் இதயம் சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் பாவத்துல தான் சிறுநீரகம் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த பாவங்கள் ரீதியாக நம்ம உறுப்புகளை சொன்னா கூட 4ஆம் பாவம் என்பது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிற உறுப்புகள்ல போய் சூரியன் போய் உட்கார்ந்து குருவோட தொடர்பு கொள்றது, சனியோட தொடர்பு கொள்றது, செவ்வாயோட தொடர்பு கொள்றது. ஏன் இந்த 3 பிளானட் மட்டும் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, சனி என்பது கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுல பிரச்சனையை உண்டு பண்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதயம், சூரியன், சனி எல்லாம் சேர்ந்தா அது சார்ந்த நோய்கள் வரும். நீங்க பெரிய புக் எல்லாம் படிக்க தேவையில்லைங்க. மருத்துவ ஜோதிடம் சொல்லிட்டு பெருசா புக்கு ஒரு போட்டு அது நீங்க நாங்க இந்த பிஏ எம்ஏ அஸ்ட்ராலஜி பண்ணோம், டாக்டரேட் பண்ணோம். அப்ப டாக்டரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா புக் எல்லாம் பாத்தீங்கன்னா சரிங்க, அந்த புக் எல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும். ஏன்னா நீங்க 9 கிரகங்களை மாத்தி 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 போட்டு எவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பீங்க சொல்லுங்க? 12 பாவங்களே நீங்க படிச்சு பாருங்களேன். குறுக்கு சந்து, மலை, முகடு எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா
ஒரே மாதிரி தான் தெரியும் பார்த்தா. இங்க நீங்க வந்து எதுவுமே பயப்பட தேவையில்லை. பாவங்கள்னாவே 2ஆம் பாவம்னா இதுதான். அதுல என்ன அதிகமான கேள்விகள் வரும்? பணம் சார்ந்த கேள்விகள் அதிகமா வரும். நீங்க எக்ஸ்ட்ரானரியா சொல்றதா இருந்தா, செவ்வாய் 2ஆம் பாவத்துல உட்காந்து கெட்டு போயிருக்கு, முகத்துல வெட்டுத்தெலும்பு இருக்கா சார், ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கா சார், பேசும்போது கொஞ்சம் ரஃபா பேசுவீங்களா சார், பாவ தொடர்பு வச்சு தான் சொல்ல போறோம். காரம் ரொம்ப பிடிக்குமா சார், யாரையும் மிரட்டுவீங்களா சார், பாவங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் இந்த வேலையை செய்யும். அதே சந்திரனுடைய தன்மை மாற ஆரம்பிச்சோம். பேசும்போதே ஒரு தாய்மை இருக்கும், ஒரு இறக்க குணம் வெளிப்படும், ஒரு ரஃப்னஸ் இருக்காது. அதே சூரியன் வரும்போது என்ன சொல்றோம், அதுவும் 2ஆம் பாவம் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இங்க அதிகாரம் உண்டு, பேச்சில் ஒரு தோரணை உண்டு. அப்ப நம்ம அந்த காரகங்கள் அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், பாவங்கள் சொல்றோம். அந்த பாவங்கள் என்ன கொடுக்குது, பலனை கொடுக்குது. நடைமுறையில நீங்க இயல்பா பேசி பழகுங்க, ஒன்றும் பெருசா எல்லாம் இல்லைன்னா. இந்த ஜோதிடம்னு பார்த்தாவே நான் கூட இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த பொட்டு கூட வச்சிருக்கேன். என்னமோ ஒரு வானத்திலிருந்து குதிச்சது மாதிரி இவரு தான் வந்து 9 கிரகங்களை இயக்குற மாதிரி, 27 நட்சத்திரங்களை இவங்க தான் இயக்குறது மாதிரி. அப்படியே பாத்தீங்கன்னா சடாமுடி வளர்த்துக்கிட்டு ருத்ரசத்தை போட்டுக்கிட்டு, அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மளை நம்ம நம்பலைன்னு அர்த்தம். நீயாக இரு. ஜோதிடத்தை பொறுத்தவரை நீங்க நீங்களா இருங்க. உங்க ஜாதகத்துல லக்னத்துல என்ன இருக்கோ அதுவா இருக்க பாருங்க. நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பா இருக்கீங்க, திறமையை வளர்த்துக்கிறீங்க, பாவங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க, கிரகங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நான் யாருன்னு தெரிகிறதுக்கே 40 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதற்கு பின்னாடிதான் என் வாழ்க்கையில இவ்வளவு சம்பாத்தியம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். என்ன நடக்கும்னு தெரியும் எனக்கு. நடந்தா அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணுங்கிறதும் தெரியும். எந்த தெய்வங்களை வணங்கணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இங்க ஒரு ஆலயம் வச்சிருக்கேன், இங்க ஒரு தெய்வங்கள் வச்சிருக்கேன், விநாயகர் வச்சிருக்கேன். விநாயகர்ங்கிறது எனக்கு உத்திராட நட்சத்திரம், 3, 5 பாவங்களை எனக்கு கொடுக்குது. பக்கத்துல மருதமலை முருகன் வச்சிருக்கேன், எனக்கு சுவாதி நட்சத்திரம், அது 3ஆம் பாவத்தை கொடுக்குது சூரியனோட சேர்ந்து. இங்க அரச மரம் வச்சிருக்கேன், அரச மரத்தினுடைய சிம்பிள் வச்சிருக்கேன், அது எனக்கு பூச நட்சத்திரம், 2ஆம் பாவத்தை கொடுக்குது. அப்படியே இங்க வந்து பாருங்க, திருச்செந்தூர் முருகனை வச்சிருக்கேன், 3ஆம் பாவம் விசாக நட்சத்திரம், மேல பூரட்டாதி வச்சிருக்கேன். அப்போ ஒரு நட்சத்திரம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஆயிலி நட்சத்திரம் வச்சிருக்கேன். ஒண்ணு நான் எனக்கு ஃபேவரான நட்சத்திரங்களை நான் வச்சிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள் எனக்கு என்ன கொடுக்கும்னு தெரியும். இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் போகுது அப்படின்னா, இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 10+ போயிட்டு இருக்கு என்னுடைய ஜாதகத்துல. அப்ப 10+ போனா அந்த 10+ நீங்க முழுமையா கிடைக்கும்னா முழுமையா கிடைக்காது. இன்னைக்கு 9 விதமான பலன் உண்டு. சித்திரை சித்திரை, சித்திரை சுவாதி, சித்திரை விசாகம், சித்திரை அனுசம், சித்திரை கேட்டை, சித்திரை மூலம், சித்திரை பூராடம், சித்திரை உத்திராடம், சித்திரை திருவோணம். இப்போ 9 பகுதியா பிரிக்கிறோம். இந்த 9 பகுதியுமே எனக்கு இன்னைக்கு என்ன கொடுக்கும்னு தெரியும். அப்ப நீங்க என்ன கொடுக்கும்னு தெரியுதுன்னா என்ன, பொதுவான பலன் என்பது இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம், அவ்வளவுதான். உங்களுக்கு 27 நட்சத்திரங்களும் எந்த மாதிரி பலனை கொடுக்குதுன்னு தெரியாம நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி லீட் பண்ண முடியும்? எல்லாருமே என்ன சொல்றோம், நட்சத்திரங்கள். அது இந்துக்களா இருந்தாலும், முஸ்லிம்களா இருந்தாலும், கிறிஸ்துவர்களா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, எல்லாருமே நட்சத்திரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க, ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவரை வந்து என்ன செய்வாங்க, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுது, ஆடு மேய்க்கும் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் அப்படிம்பாங்க. நம்மளும் என்ன செய்யறோம், நட்சத்திரம் தான் பாக்குறோம். ஆனா நட்சத்திரத்தை வச்சு ஜோதிடம் சொல்றவங்க யார் இருக்கா சொல்லு. நம்ம என்ன செய்யறோம்னா, பொதுவான பலனுக்காக காலைல உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துடாதா, பொதுவான பலன் இன்றைய ராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைன்னு சொல்லும் போது நீங்க அதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா 800 கோடி பேர் 12ஆல டிவைட் பண்ணாவே சராசரியா ஒரு 60-70 கோடி பேருடைய ராசியை போய் காலைல உட்காந்து பாக்குறோம். காலைல பேப்பர் வாங்கினாலும் முதல்ல ராசி பலனை தான் பிரிச்சு பாக்குறோம். டிவி ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சரிங்க, பொது பலனை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நட்சத்திரம் பிரிச்சா கூட சேம் அதே தான், 25 கோடி குறையாம ஒரு நபர்களுடைய பொதுவான பலனத்தை நம்ம பாக்குறோம். நாங்க என்ன சொல்றோம், உங்க கைரேகை மாதிரி உலகத்துல யாருக்காவது இருக்கா? எட்ட குழந்தைகளுடைய ஜாதகமே பாத்தீங்கன்னா, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிறக்கக்கூடிய எட்ட குழந்தைகளுடைய ஜாதகமே பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மாறுபடுது. இது யாருமே மறுக்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம கட்டத்தை வச்சு சொல்ல போறோம்? நேசம், ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, சேர்க்கை, பார்வை, இதை வச்சே நம்ம சொல்லும் பொழுது என்ன, அது பொதுவான பலன் தான். நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். காரணம் என்ன, நம்மளுடைய கட்டணத்தை உயர்த்த முடியல. நம்மளுடைய கட்டணத்தை ஒரு லெவலுக்கு மேல அதாவது உயர்த்த முடியல. நான் சொல்லுவேன், லட்சக்கணக்கில் செலவழிச்சு திருமணம் பண்றீங்க, ஜோசியருக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்னங்க அப்படிதான் கேட்பேன்.
ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நன்மையா தீமையாங்கிறத எடுத்து கொடுக்குறோம். அவருடைய திருமணம் பார்த்தவொடனே சொல்றேன், அவர் கேட்டு சொல்றாரு, ஆமா சார் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க சார், அதனால நாங்க வேண்டாம் நிப்பாட்டிட்டோம் சார். அப்ப நம்ம எவ்வளவு சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே அவருக்கு திருமணம் ஆகி திரும்ப அதே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க. ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஏன் சொல்லுவோம், நிறைய இப்ப 12 பொருத்தம் வரையும் பாக்குறோம். அப்போ ஒருத்தருடைய கேரக்டர்னு பாக்குறோம். ரொம்ப அலைய தேவையில்லை. சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்படுகிறது தான், இல்லைன்னு சொல்லல திருமணம். நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழ்றதுக்கு எவ்வளவோ என்ன செய்யறோம், போராட்டங்களை வந்து சந்திக்கிறோம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, அதுல இருந்து கடந்துதான் வர்றோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க சார். என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியுங்க. நான் செய்ய முடியாததை பூரா செஞ்சேன். எனக்கு எதெல்லாம் அன்ஃபிட்டோ, வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி, நீ இதெல்லாம் லாயக்கில்லைன்னு சொன்ன மாதிரி, நான் எதெல்லாம் லாயக்கு இல்லாம இருந்தேன்னா அது பூரா செஞ்சேன். சுக்கிரன் 7ஆம் வீட்டுல உட்காந்து 12 சமூகத்தோட தொடர்பு கொண்டு நான் சுக்கிரன் சார்ந்த தொழில தான் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், லாஸ். அதுக்கடுத்து என்ன, டிராவல்ஸ் சுக்கிரன் லாஸ், பர்னிச்சர் கடை, அழகு சாதன பொருட்கள் சுக்கிரன் லாஸ், ஃபினான்ஸ் சுக்கிரன் லாஸ். ஏன் எனக்கு தெரியல. இன்னி தெரிஞ்சதுக்கு பின்னாடி போய் நான் போய் அதை போய் செய்வேனா? நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு என்ன வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு என்ன வருமோ அது பெட்டரா செஞ்சுட்டு போயிடலாம். ஒருத்தர் மூலக்காரனா இருப்பேன், ஒருத்தனுக்கு உடல் பலம் இருக்கும். ஒரு லக்கேஜ் தூக்குறது உடல் பலத்துக்காரனால செய்ய முடியும், மூலக்காரனால செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அவருடைய அந்த எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அவருடைய திறன் ஒண்ணு இருக்கு, தனித்திறன் ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம இந்த 12 பாவங்கள் பிரிக்கும் போது இங்க எல்லாமே பாத்துறோம். 27 நட்சத்திரங்களும் வேலை செய்யும். 27 நட்சத்திரங்களை நாங்க 9 விதமா பிரிச்சு கிட்டத்தட்ட முழுமையான பலன் உங்களுக்கு நீங்க பாக்குறதுக்கான மெத்தட் இது. 243 விதமா நீங்க பார்க்கும்பொழுது எங்கேயுமே தப்பிக்காது. ஒரு கவனக்குறைவிலையோ இல்ல கட்டணங்களை செலுத்துறதுனாலயோ பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுமே ஒழிய, நீங்க ஆளுங்கிரகங்கள் போட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த கிரகம் என்ன ஓடுதோ அதை சார்ந்துதான் ஓடும். நீங்க நீங்க படிக்க வாங்க, வர போங்க, இல்ல என்ன மெத்தட நீங்க படிங்க, உங்க வாழ்க்கையில இந்த பிளானட் நமக்கு இந்த பாவத்தை கொடுத்துருக்கு, அதனாலதான் நான் இதை செஞ்சுட்டே இருந்திருக்கேன். அதுல நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். தோல்வி அடைஞ்சதுனால அப்ப அந்த பாவம் தீமையான பாவங்களை எனக்கு கொடுத்துருக்கு, அதை நோக்கித்தான் இழுக்கும். வாடா வாடா வாடான்னு ஒரு படத்துல கிட்னி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் அறிவேட்டான முட்டா பையில அப்படின்னு பெரிய ஆள பேசுவான். வடிவேலு சும்மா இருக்க முடியாம என்ன சொல்லுவான், ஏயா சின்ன பையன், உனக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்க, உன்னை இந்த திட்டு திட்டுறேன், நீ பாடு பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வடிவேல் என்ன செய்வான், அந்த சின்ன பையில அடிக்க போவான். கூட்டிட்டு போய் கடைசியில கிட்னி எடுத்து விட்டுருவான். தெரியும், பார்த்திருப்பீங்க ஜோக்கு. இதேதான் கிரகங்களும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து வா வா வான்னு கூப்பிடும். அது நன்மையான பாவங்களை தொடர்பு கொண்டா, நான் நினைச்சே பார்க்கல சார், எங்க குடும்பத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்மேன் கிடையாது சார், நான் பக்கா பிசினஸ்மேன் சார். என் குடும்பத்துல யாருமே பாத்தீங்கன்னா சார் பெரிய லெவல்ல ரியல் எஸ்டேட் பண்ணதில்லை சார், நான் பெரிய ரியல் எஸ்டேட் சார். அந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இல்லாம நீங்க கண்டிப்பா உள்ள நுழைய முடியாது, தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும். நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செலவழிக்கிறது தான் நான் உங்களை படிக்க வர சொன்னேன் ஒழிய, நீங்க அடுத்தவர்களுக்கு ஜாதகம் சொல்லலாம், அப்புறம் இருக்கலாம். எனக்கே நான் ஜாதகம் பார்க்க தெரியாது. எனக்கு இன்றைய நாள் வந்து 9 விதமான பலனை கொடுக்கும். அந்த 9 விதமான பலன் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எப்படி அடுத்த ஆளுக்கு பலன் சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் எப்படி அடுத்த ஆளுக்கு பலன் சொல்ல முடியும்? எனக்கு ரோட்டில் செல்லும் பொழுது, பாதையில் செல்லும் போது இருக்கக்கூடிய முள் தெரியும். தெரிந்ததால் என்ன செய்யறேன், விலகி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு இருக்கு. தெரியாத பொழுது என்ன செய்யறோம், நம்ம துன்பப்படுறோம். இதுதான் பிரச்சனையே. தெரியாமதுனால துன்பப்படுறோம். ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது வரும்போதெல்லாம் நம்ம கஷ்டம் கொடுக்குமா? அப்படிலாம் கிடையாது. அது எந்த நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளுது, அது எந்த நட்சத்திரத்துல இருந்து பிரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு டெப்தா கொடுப்போம். ஏன்னா இப்ப இங்க வந்து என்னுடைய மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அதுல ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் சர்வசாரண ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார் சிம்பிளா. நான் சர்வசாரணமா நான் ப்ரெடிக்ஷன், ஒரு சில ப்ரெடிக்ஷனுக்குலாம் கிட்டத்தட்ட 20,000 வரை வாங்கியிருக்கேன். 20,000 பலன் சொல்றதுக்கே வாங்கியிருக்கேன். மினிமம் 3,000 குறைஞ்சு யாருக்குமே வாங்கினதில்லை. ரொம்ப சிரமம் சார், கஷ்டம் சார், ஒண்ணுமே இல்லை சார் அப்படிங்கறத நம்ம ஃப்ரீயா பாக்குறதோ இல்ல தொகையை கம்மியா கொடுக்கறதோ அதெல்லாம் அப்புறங்க. ஆனா அவ்வளவு வேலைகள் இருக்கு. ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா முதல்ல ஆளுங்கிரகங்கள் போடுறோம். இந்த ஆளுங்கிரகங்கள் போடும் பொழுது என்னதுன்னா உங்களுடைய ஜாதகம் கரெக்டா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்.
எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2ஆம் வீட்டுல சூரியன் உட்காந்து கெட்டு போயிருக்கு, கண்ணாடி போட்டிருக்கீங்களா சார் கேட்போம். ஆமா சார், கண்ணாடி போட்டிருக்கோம். இல்ல சார் போடல சார், ஆனா தலைவலி வந்துட்டே இருக்கு சார், போடலாம் போலத்தான் சார் இருக்கு அப்படின்னாவது அந்த சிம்டம்ஸ் காமிக்கும். 2ஆம் வீட்டுல சனி உட்காந்து கெட்டு போயிருக்கா, பல்லுல பிரச்சனை, பூச்சிப்பல்லு இருக்கா சார் கேட்கிறோம். பாவங்கள் தொடர்பு வச்சு நம்ம கேட்கிறோம். 4ஆம் பாவம் இருந்தா தேவையில்லாம யார்ட்டையும் பேச மாட்டீங்களா சார்? அதே 5ஆம் பாவம் இருந்தா பழைய சோறு இருந்தா ரொம்ப பிடிக்குமா சார்ன்னு கேட்கிறோம். அப்போ ஒரு சுவைத்திறன் முதற்கொண்டு உங்களால சொல்ல முடியும். அது எதற்காக சார்? நமக்கு என்ன சார் இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு பேச்சு திறன் அப்படின்னா வளவலன்னு தேவையில்லாம பேசுறீங்க. அதனாலே நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டு வர்றீங்க, கோவப்பட்டு பேசுறீங்க, உணர்ச்சி வசப்படுறீங்க. அதனாலே நிறைய லாஸ் ஆயிருக்கீங்க சார். சோம்பேறியா இருக்கீங்க. அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உங்களால திறம்பட செயல்படுத்த முடியல. காரணம் என்ன? அவரை பற்றி அவருக்கு உணர்த்தினா தான், ஆமா சார், பெரிய லெவலில் பிசினஸ் பண்ண அது கவனிக்காம இருக்கு. அப்ப அது கவனிக்காம இருக்கிறது யாருடைய குறை? ஜாதகருடைய குறை. லக்னத்திலே 5ஆம் பாவம் இருக்கு சார், சுக்கிரன் 5 சார், சுக்கிரன் 9 சார், இல்ல ராகு 5 சார், பெரிய சுகவாசி. அப்ப அந்த சுகவாசி அப்படிங்கிற பொறுத்துல அவரை நம்ம இண்டிகேட் பண்றோம். கோவம், கோவக்காரர் 6ஆம் வீட்லயே செவ்வாய் உட்காந்து 8ஆம் பாவத்தை தொடர்பு, கோவம் வந்து எதாவது போட்டு உடச்சு போடுவோம் சார். யாரையும் பேசும்போது பாத்தீங்கன்னா கொலை பண்ணி போறோம்னு தான் சார் பேசணும். 2ஆம் பாவத்திலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிரகங்கள் உட்காந்து கெட்டு, புதன் உட்காந்து கெட்டு போயிருக்கு, டக்குன்னு கோவப்பட்டு பட்டுன்னு பேசி போயிருவீங்க அப்படிங்கிறோம். இப்ப அதனால என்ன ஆகுது? நிறைய இழக்க வேண்டி இருக்கு. 80% ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க, ஒரு 20% முடியும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்க போகுது. அந்த நேரத்துல கோவப்பட்டு பேசுனதுனால நிறைய விஷயங்களை இழக்கிறது எத்தனையோ பேரை பார்க்கிறோம். தனக்கு தேவையானதை, தனக்கு வேண்டியதை கேட்டு பெறாம எத்தனை பேர் கூச்சப்படுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பலனை அடையாம இருக்கிறது பார்த்தோம். அப்ப நீங்க யாருங்கிறத உணர்த்துறது தான் இந்த ஜோதிடம். நீங்க வந்து பெருசா நாங்க வந்து உங்க என்ன சொல்ல போறோம், ஒண்ணுமே இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லுவேன், யூடியூப்ல பார்த்தாலும் அதான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 12 வருடங்களா போட்டுட்டு தான் வர்றேன் யூடியூப்ல. என்னுடைய சனிப்பயிற்சி பலன் ஆரம்பத்திலே போட்டிருப்பேன். அப்பவே, இப்ப இல்ல, அப்பவே எனக்கு 1,00,000 வியூவர்ஸ். இடையில எனக்கு அந்த கேபி படிச்சதுல எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. காரணம் என்னன்னா பலன்கள், எங்க ஒரே ஒரு கிரகம் போய் 2 வேலை செய்யும், 4 வேலை செய்யும், 8 வேலை செய்யும், 10 வேலை செய்யும்னா இது எதுக்கு இந்த ஜோதிடத்தை படிக்கணும்? இந்த ஜோதிடத்தை எதுக்கு படிக்கணும்? ராகு வந்து 2ஐயும் கொடுக்கும் சார், 4ஐயும் கொடுக்கும் சார், 8ஐயும் கொடுக்கும் சார், 10ஐயும் கொடுக்கும்னா இதுதானே பாரம்பரியம். நடக்கும், நடக்காம போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியாது. போகலாம், போகும், ஆனா போகாத மாதிரிலாம் பேச முடியாது. 2 வேலை செய்யும்னா 2, அந்த நட்சத்திரம் வேற, அந்த நட்சத்திரம் வேற. 2க்கு 4க்கும் திருவாதிரை, 8 சுவாதி, 10 சதயம் பிரிக்கிறோம். ஒரு கிரகத்தை 3 விதமா பிரிக்கிறோம். அப்ப 3 விதமா பிரிக்கும் போது அதனுடைய தன்மை தெரியுது. அப்ப எப்ப நம்ம கஷ்டப்படுவோம்? சுவாதி வரும்பொழுது கஷ்டப்படுறோம். அது எதை வச்சு கஷ்டப்படுறோம்? எந்த கிரகம் சுவாதியுடைய 8ஆம் பாவத்தை வேலை செய்யுதோ, இப்ப சனி வரும்பொழுது கஷ்டப்படுவோம். அப்ப சனி வரும்பொழுது எந்த நட்சத்திரம் வரும்போது கஷ்டப்படுவோம்? திருவாதிரை வரும்போது எனக்கு என்ன கிடைக்குது? பொருளாதாரம் கிடைக்குது. சதயம் வரும்போது பெரிய அந்தஸ்து கிடைக்குது, பெரிய தொழில் ஸ்தானம் கிடைக்குது, பெரிய பொறுப்பு கிடைக்குது. அதே சுவாதி வரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? கஷ்டங்களும் துன்பங்களும், கடுமையான கஷ்டங்களும் துன்பங்களும். ஏன் கடுமைங்கிறேன்? இயக்கக்கூடியது யாரு? சனி. கொடுக்கக்கூடியது யாரு? ராகு. அப்போ ஒரு நட்சத்திரங்கிறது எவ்வளவு முக்கியம். அந்த நட்சத்திரம் பார்க்காமயே நம்ம வந்துட்டு நான் இந்த மெத்தடுங்க, நான் அந்த மெத்தடுங்க, அதுல ரொம்ப பேர் இனிஷியலா வேற போட்டுக்கிறீங்க. எனக்கே சங்கடமாவும் இருக்கு. இனிஷியலாவும் போட்டுக்கிறாங்க ரொம்ப பேர். பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கு, உண்மையிலே சங்கடமா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பலன் சொல்லும் போது அவரை பற்றி முழுமையாக சொல்லி, அவருடைய நோய்களை சொல்லி, அந்த நோயை குணமாக்கக்கூடிய மூலிகைகளை சொல்லலாம். ஒரு தேவை இருக்கும் பொழுது எந்த ஆலயத்துக்கு போகலாம், ஒரு இடத்துக்கு நீங்க எங்க போகக்கூடாது. எனக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, ஐயர் மலைக்கு போகலாம், சிவாயம் போகலாமான்னா போகக்கூடாது. ஏன்னா அது 8ஆம் வீட்டு நட்சத்திரம். அது ஃபேமஸான மலை தான், ரத்னகிரீஸ்வரங்கிறது ஃபேமஸான மலை தான். காகம் வராது, மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனியுடைய ஆலயம் தான். ஆனா நான் போகலாமா இங்க? எனக்கு உத்திரட்டாதி கெட்டு போயிருச்சு, ஆனா போகக்கூடாது. அப்போ ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது அடிபடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, இறக்குறாங்க. ஏன் இறக்குறாங்க? தேவையில்லாத எனர்ஜி போய் நீங்க வாங்கிட்டு வர்றீங்க. ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை முன்னோர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம சொல்லல. 27 நட்சத்திரங்களும் வேலை செய்யும். நம்ம எதை மட்டும் பாக்குறோம்? பிறப்பு நட்சத்திரத்தை மட்டும் தான் பாக்குறோம். அதே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தப்பு. பிறப்பு நட்சத்திரம் மட்டும் பாக்குறதே தப்பு. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம பிறப்பு நட்சத்திரங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும்.
என்னுடைய ஜாதகத்துல பிறப்பு நட்சத்திரங்கிறது மாறும். அப்ப நான் சந்திரனுடைய நட்சத்திரத்தை எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தை எத்தனை நாள் சொல்றதுனால எனக்கு வந்து அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தெரியணும். என்னுடைய பிறப்பு நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சந்திரன் பிறக்கும் பொழுது எங்க இருந்திருக்காரு? சந்திரன் ராகு நட்சத்திரத்துல, சூரியனுடைய உப நட்சத்திரத்துல, சனியுடைய உப நட்சத்திரத்திலையும், ராகுவுடைய உப உப நட்சத்திரம் இருக்காரு. அப்படின்னா என்ன? ராகு தசை, சூரிய புத்தி, சனி அந்தரம், ராகு சூட்சமத்துல நான் பிறந்திருக்கேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு சந்திரன் எதுல வச்சு ஓடுது பாருங்க? கேது தசையில குரு புத்தியில ஓடிட்டு, கேதுல குரு புத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? சந்திரன் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். சந்திரன்ங்கிறது பிறக்கும் பொழுது இருந்த நட்சத்திரம்ங்கிறது சதய நட்சத்திரம். 4ஆம் பாவத்துல இருந்த சந்திரன் இப்ப எங்க வந்திருக்கு பாருங்க. சந்திரன் இப்ப எங்க வந்திருக்கு? சந்திரன் ராகு திசையை முடிச்சு அடுத்து பூரட்டாதியில வச்சு குரு திசை முடியும் பொழுது அந்த குருல 3 வித பலனை அனுபவிக்கிறோம். பூரட்டாதியுடைய பலன் வேற, புனர்பூசத்தினுடைய பலன் வேற, விசாகத்தினுடைய பலன் வேற. மூன்றுமே வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. அதை முதல்ல உணருங்க ஃபர்ஸ்ட். நம்ம என்ன செய்யறோம்? குரு சார் எனக்கு வந்து லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருக்கு சார், இவருடைய சாரம் வாங்கியிருக்காரு சார், இப்படித்தான் பாக்குறோமா ஒழிய இந்த குரு புத்தி எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சதயம் அப்படின்னு நான் பிறந்திருந்தேன்னா ராகு தசை சதயத்துல ஆரம்பிக்குது. நான் அப்பவே 3 வித பலனை நான் அனுபவிச்சுதான் வந்திருப்பேன். திருவாதிரையுடைய பலன் அனுபவிச்சிருப்பேன், சுவாதியுடைய பலனை அனுபவிச்சிருப்பேன். அப்ப அந்த 3 நட்சத்திரங்களும் எனக்கு என்ன தொடர்பு தெரியாம நான் எப்படி அந்த பலனை அனுபவிக்க முடியும்? சரி, அதுக்கடுத்து பூரட்டாதி குருதசை சந்திரன் நடத்துறாரு, அப்படியே மூவ் ஆகுறாரு. அப்ப மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகும்? அந்த குருதசையிலையும் பாத்தீங்கன்னா பூரட்டாதி மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்குமான்னா, பூரட்டாதி, அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? புனர்பூசம், அதுக்கடுத்து விசாகம். அப்ப இந்த 3 வித பலன் நம்ம தெரியாம எப்படி பலன் முழுமையா பார்க்க முடியும்? எத்தனை பேருக்கு அது முழுமையா தெரியும் சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. கேட்டா பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க, நிறைய நாங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிறோம் அப்படிலாங்கிறாங்க. என்ன உருவாக்கி என்ன ஆக போகுது? தான் யார் என்று நான் யார் என்று எனக்கே தெரியாது. நான் எத்தனை பேர் உருவாக்கி நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் நல்லா இல்லை, நான் பிச்சை எடுக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ரோட்ல தர்றேன், ஆனா நான் பிரபல ஜோசியர். எப்படி நான் இருக்க முடியும்? என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்னால சால்வ் பண்ண முடியல, நான் எப்படி பிரபல ஜோதிடர் ஆக முடியும்? அப்ப இயற்கை என்பது என்னன்னா 27 விதமாக நமக்கு வந்து பலன் கொடுக்கும்போது 243 விதமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுது புதன், என்னுடைய ஜாதகத்துல புதன் லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. அது நின்ற நட்சத்திரம் சுக்கிரனுடைய வேலை, அது நின்ற உபநட்சத்திரம் சனின்னு வரும், சனின்னு வருது. அப்ப உபநட்சத்திரம் சனினா 3 விதமா இங்க பலன் எடுக்கிறோம். ஒரு புதன்கிற பொழுது சுக்கிரன், சுக்கிரன் சனி அப்படிங்கிறதுல எடுக்கிறோம். ஒரு சுக்கிரனா இருந்தா சனி குருவுடைய வேலையை செய்யும். இந்த 2 வேலையை செய்யும்போது எப்படி பலன் பார்க்கறது? அப்போ ஒரு லக்னத்தையே 9 விதமா பிரிக்கிறோம். இங்கேயே 9 விதமா பிரிக்கிறோம். ஒரு லக்னத்தை 9 விதமா பிரிக்கும் பொழுதே நீங்க பலன் முழுமை பெற்றும், ஒரு பலன் முழுமை பெற ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம இங்க 243 விதமா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லணும், நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. நான் கேட்கறவன்ட்ட அதான் சொல்லுவேன், என்னோட ஜாதம் பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதாம்மா, தாராளமாக அப்புறம் எழுதி வச்சுக்கிறேங்க, சொல்லி முடிச்சது பின்னாடி அப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்கன்னு தான் சொல்லு. சொல்லி முடிக்கும் போதே இங்க எல்லாமே கவர் ஆயிரும். ஒருத்தருடைய விதி என்ன, அவருடைய தசாபுத்தி என்ன, அவருடைய நட்சத்திர ரீதியா அவருடைய கேரக்டர் என்ன, எந்த நட்சத்திரம் யாரோட சேர்ந்திருக்கு, யாரோட தொடர்புல இருக்காங்க. அப்ப எல்லாமே நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அவங்களே கடைசியாக கேட்ட கேள்வி எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்களே சார் அப்படிங்கிறது சொல்லுவோம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய கிரகங்கள் சார்ந்துதான் இருக்கும் முடிய அதை மீறி வரவே வராது. நான் 7ஆம் வீட்டுல சுக்கிரன் எனக்கு உட்கார்ந்துருக்கு, 12 தொடர்பு கொடுது. அப்ப நான் ஏன் தொழில் சார்ந்த விஷயங்கள், 7ஆம் பாவம் என்பது வாடிக்கையாளர், நான் சந்திக்கக்கூடிய நபர்கள். 2ஆம் வீடு என்பது பணம் ஈட்டக்கூடியது, அங்கேயும் சுக்கிரன் தான். ஆனா இங்க 9 தான் வேலை செய்யும், இங்க 7ஆம் வீட்டுல 12 தான் வேலை செய்யும். 2ஆம் வீட்டு சுக்கிரன் எனக்கு பூர சுக்கிரன், இங்க குரு 9, அதனாலதான் பூரட்டாதி 9. இதை தான் நம்ம ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது. இந்த கேயு உபநட்சத்திர முறையில் கண்டுபிடிச்சது காரணம் என்ன? இந்த 3, 9, 12 வேலை செஞ்சுன்னா எப்படி வேலை செய்யும்? 12ங்கிறது 12ஆம் பாவங்கிறது என்னங்க? 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. ஜோதிட கிளாஸே எடுக்க முடியாது. அப்புறம் நான் எப்படி பிரபல ஜோதிடர் ஆக முடியும், ஜோதிட ப்ரொஃபஸர் ஆக முடியும் சொல்லுங்க? அப்ப குருங்கிறது 9ஆம் பாவம். பூரட்டாதி நட்சத்திரம் எனக்கு 9ஆம் பாவத்தை வச்சிருக்கு, ஆண் சிங்கத்துடைய நட்சத்திரம். இயக்குறது யாரு? சுக்கிரன், பூர சுக்கிரன், 2ஆம் வீட்டு சுக்கிரன் பெண்களுக்கு. உள்ள உட்கார்ந்து இருக்க நட்சத்திரம் என்ன? ஆஞ்சநேய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 11. அப்ப எனக்கு இந்த 3 நட்சத்திரங்களும் என்ன செய்யுது? என்னுடைய பேச்சு திறனை வந்து வளர்த்து கொடுக்குது.
அப்ப நம்ம இங்க 3 வேலை செய்யும், 9 வேலை செய்யும், 12 வேலை செய்யும்னா அதுக்கு பேர் நம்ம படிக்கவே தேவையில்லை. பேருக்கு வேணா கேபின்னு போட்டுக்கலாம். ஏன்னா கேபியினுடைய பேரை கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல கொண்டு போனதுல என்னுடைய பங்கு தான் பெருசு. என்னுடைய பங்கு தான் பெருசு சொல்ல போனா. நீங்களாம் இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு வேணா நிறைய பேர் கேபி சார்னு சொல்லலாம். நிச்சயமாக இல்லை. ஏன்னா நாங்க 2016ல இருந்த என்னமோ அது பெருசா இருக்கிற மாதிரி நினைச்சு பெருசா பண்ணணும். கடைசியில பார்த்தா என்னடா அது எங்கேயோ நிறைய இடிக்குதே, நம்ம லைஃபே நிறைய இடிக்குது. எனக்கு 3 வேலை செய்யும், 9 வேலை செய்யும், 12 வேலை செய்யும். பலன் சொன்னா நல்லா தான் இருக்கும். பணத்தின் ரீதியாக நீங்க இடம் மாறி இருப்பீங்க, நிறைய அலைஞ்சிருக்கீங்க, நிறைய விரயத்தை செஞ்சிருக்கீங்க. ரைட்டு, பலன் ஓகே தான். ஆனா எப்ப எப்ப அலைஞ்சேன், எப்ப விரயமாச்சு? அப்ப நான் எந்த தொழில இங்க 2ஆம் வீட்டுல 9ங்கிறது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு, பணம் என் கையில தங்காது. அது சார்ந்த தொழில தான் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 7ஆம் வீட்டுல உட்காந்து 12 போராட நட்சத்திரம், அது சார்ந்த தொழில தான் நான் பண்ணியிருக்கேன். அப்ப நான் எதை உணரலாம்? போராட நட்சத்திரங்கிறது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கிறாது. எலுமிச்சம்பழம் வேணா நீங்க விட்டமின் சின்னு சொல்லலாம், அதுல சிட்ரிக் ஆசிட் ஏதோ இருக்குன்னு சொல்லுவீங்க, நல்லது உடலுக்கு நல்லது அப்படின்னு. எனக்கு ஒத்துக்கிறாது. காரணம் என்னன்னா, எனக்கு 7ஆம் வீட்டுல உட்காந்து அது 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதை நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்கிறேன். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து எல்லாவற்றையும் குணமாக்கக்கூடிய அனைத்து விதமான அருமருந்துமே இந்த நட்சத்திரத்துக்குள்ள கொடுத்துருக்கேன். ஒரு அருகம்புல்ல உத்திராட நட்சத்திரம், ஒரு எலுமிச்சையை பூராட நட்சத்திரம், ஒரு நாரத்தைங்கிறது அனுச நட்சத்திரங்கிறோம், ஒரு செம்பருத்தி பூவை அனுச நட்சத்திரங்கிறோம், ஒரு அரளிப்பூவை உத்திர நட்சத்திரங்கிறோம். அப்போ ஒன்றுமே நட்சத்திர ரீதியாக மரங்களை மட்டும் கொடுக்கல, முன்னோர்கள் மூலிகையிலையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பூர நட்சத்திரம், ஒரு முருங்கை அப்படின்னு ஒண்ணுக்குமே மூலிகையிலையும் கொடுத்துருக்காங்க. அப்ப மூலிகைகள் எதுக்காக சார் கொடுத்துருக்காங்க? உங்களுடைய உடல் ரீதியாக எந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவத்தின் ரீதியாக நீங்க மூலிகைகள் எடுத்துக்கிறதோ, இல்ல ஒரு மரத்தினுடைய தலைவிரிச்சத்தினுடைய அந்த மரத்தை நீங்க காற்றை சுவாசிப்பதால நம்ம ஆரோக்கியம் பெறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு 60 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது, மே மாசம் ஆச்சுன்னா. நான் இன்னைக்கு இண்டிவிஜுவலா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். 60 வயசு கிட்டத்தட்ட 15 வருடங்களா இண்டிவிஜுவல் டிரைவர்லாம் கிடையாது, சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். 3 மாசத்துல 10,000 கிலோமீட்டர் ஓட்டுற ஒரே ஜோதிடம் நான் தான், கார்லயே போய். அப்படின்னா பாத்துக்கிறேங்க இப்போ உடல் ஆரோக்கியம் எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க. நான் 15 வருஷமாச்சு அக்கு பிரஷர் படிச்சிருக்கேன். இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட என்ன தேவை இருக்கோ அந்த சைடு எல்லாமே படிச்சுட்டேன். மந்திரிகம் மாந்திரம் படிச்சிருக்கேன், மந்திரிகம் படிச்சிருக்கேன், பாரம்பரியம் படிச்சிருக்கேன், திருக்கணிதம் படிச்சிருக்கேன். இதுல ரிசர்ச் பண்ணி டாக்டரேட்டும் வாங்கிட்டேன். உபநட்சத்திர முறையில இப்படித்தான் அப்படின்னு கேஇமெத்துன்னு ரிசர்ச் பண்ணி டாக்டரேட்டா வாங்கிட்டேன். அந்த டாக்டரேட் கொடுத்தது உபநட்சத்திர முறையில தான் வாங்கினேன். நவசக்தி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸரு, ராஜதுரை ப்ரொஃபஸரு, அதே மாதிரி பிரித்திங்கரா சுவாமி எனக்கு ஹெச்ஓடியா இருந்தாரு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாரம்பரியம் அப்படிங்கிறதுல கடந்து, இல்ல சார் கிளாஸ் நல்லா எடுப்பாரு சார், அவர் ஏதோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படிங்கிறத மட்டும் அந்த ரெக்கமெண்ட்னால கடைசியா முதலாக பாரம்பரியத்துல மீறி ஃபர்ஸ்ட் டாக்டரேட் யாருமே மறுக்க முடியாது. ரெக்கார்டா இருக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் 4 இயர்ஸ் படிச்சிருக்கோம். இதுல கொடுத்தா கொடுங்க சார், இல்லாட்டி தேவையில்லைன்ட்டோம். கடைசியில் அது இயற்கைங்கிறது எப்போதும் நம்மளை விடாது. ஏன்னா 9ஆம் வீட்டிலேயே குரு, சூரியன் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. 9ஆம் வீட்டுல போரட்டாதி நட்சத்திரம். இப்ப போரட்டாதி நட்சத்திரங்கிறது யாரை தொடர்பு கொள்ளுது? உத்திர நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளுது. உத்திரங்கிறது 3ஆம் பாவம், ஐயப்பனுடைய நட்சத்திரம், ஐயனாருடைய நட்சத்திரம். வேட்டை ஐயனான்னு படிப்பீங்களே கிராமங்கள், அந்த நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விதி இருக்கோ அந்த விதி பிரகாரம் நமக்கு என்ன நடக்குமோ நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு மரணம் நடக்கும், ரைட், ஓகே. நான் மரணம் எப்படி போகும், என் உயிர் எப்படி போகும், இந்தந்த காலகட்டங்களை நான் எப்படிலாம் வாழுவேன், எப்பெல்லாம் நான் ஏமாற போறேன், எப்பெல்லாம் சங்கடங்களை சந்திக்க போறேன். சரி, சங்கடங்கள் வருதுன்னு தெரியுது, அதுல இருந்து என்ன நம்ம மாற்று என்ன? எதையாவது பிடிச்சுக்கிறோம். யமன் போய் மார்க்கண்டேரை போய் விரட்டினவன போய் கடைசியில சிவனை போய் பிடிச்சாருன்னு சொல்லி வரலாறு இருக்கு. இப்ப மாற்று என்ன? எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நான் எந்த நட்சத்திரத்தை எடுத்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்க போய் ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, திருச்செந்தூர் முருகன்ல போய் நிக்கிறீங்கன்னா அது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல என்னென்னுமே கொடுக்காம எப்படி நீங்க விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறேங்கிறீங்க? அதே திருச்செந்தூர் முருகன் பக்கத்துல கிட்டத்தட்ட வந்து திருப்பரங்கன் முருகன் சொல்றோம், அது என்ன நட்சத்திரம்? கார்த்திகை நட்சத்திரம். அதே நீங்க அலறுவில் பக்கத்துல பழமுதிர் சோலை இருக்கு, நம்ம வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்க என்ன சொல்றோம்? அவ்வைக்கு முருகன் என்ன கொடுத்தாரு? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? நாவல் கனி. ரோஹிணி நட்சத்திரம் வந்துருச்சுங்களா? அடுத்து என்ன சொல்றோம்? மருதமலை முருகன், மருத மரம், சுவாதி நட்சத்திரம். சுவாமி மலை, மருத மரம், சுவாதி நட்சத்திரம். சாரி, சுவாமி மலை, நெல்லி மரம், பரணி நட்சத்திரம். அதே பழனி முருகன், நெல்லி மரம் தலை விரிச்சோம். அப்போ ஒரு தலை விரிச்சத்தை எல்லா முருகனுக்கும் வைக்கல,
ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் அதற்கு தகுந்தவாறு என்ன செய்யறாங்க, நட்சத்திர ரீதியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீ அங்க போ, அங்க எப்படின்னா உனக்கு பிரச்சனை தீரும். அப்ப பிரச்சனை தீரும்னா அந்த கிரகம் எனக்கு என்ன, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் எந்த பாவத்தை வச்சுக்கிறனுங்கிறத நம்ம படிச்சாதான் தெரியும். எனக்கு பணம் வேணும்னா எனக்கு எந்த கிரகம் 2ஆம் பாவத்தை கொடுக்கும், எந்த நட்சத்திரத்தின் மூலமாக 2ஆம் பாவத்தை கொடுக்கும். கிரகங்களுக்கு ஆலயம் கிடையாது, நல்லா பார்த்துக்கிறேங்க. நட்சத்திரங்களுக்கு தான் ஆலயங்களே. கிரகங்கள்ங்கிறது பொதுவா சொல்லுவாங்க. சூரியனுடைய ஆலயம் அப்படின்னா அங்கே இரும்புலை செடின்னு ஒண்ணு இருக்கும். குருவுடைய ஆலயம்னா சரி, அங்கே ஒரு தல விரிச்சம் வச்சிருப்பாங்க. சனியுடைய ஆலயம்னா இங்க தற்பப்புல் தல விரிச்சம், ராகுடைய ஸ்தலம் அது. இப்போ ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா அந்த தல விரிச்சம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க கும்பிடுற அந்த 9 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் உள்ள இருந்தா கூட அங்கேயுமே பாத்தீங்கன்னா தல விரிச்சம்னு ஒண்ணு இருக்கும். அது நட்சத்திரங்களுடைய தல விரிச்சமா இருக்கும். நீங்க 27 நட்சத்திரங்களை வணங்கிட்டாவே கிட்டத்தட்ட கோடான கோடி தெய்வங்களை வணங்குவதற்கு சமமானது இருக்கு. இந்திரனை வணங்குறான், இந்திராணியை வணங்குறான், சரஸ்வதியை வணங்குறான், எல்லாரையுமே வணங்கிக்கிட்டு இருக்கோம். என்னப்பா எல்லாரையுமே வணங்குறான். அதனால 27 நட்சத்திரங்கள் வணங்கி நீங்க அதற்கு தகுந்தவாறு நீங்க ஆலயங்களுக்கு போனாவே போதும். இன்னொன்னு, ஒரு ஆலயத்துல போய் நான் நிற்கும் போது எதற்காக நான் அந்த ஆலயத்துக்கு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரே செகண்டுங்க. என்னப்பா அப்ப என்னை பற்றி நான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் பாரம்பரியம் படிச்சிருக்கேன் சார். 20 வருஷம் நான் ஜோசியர் சார். நிறைய பேருக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நீங்க என்ன வேணாலும் கொடுங்க சார். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. அதான் நான் சொல்றேன். நான் சொன்னேன், நீங்க யாரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மத்தவங்களுக்கு ப்ரெடிக்ட் கொடுப்போம். அப்ப நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன இங்க ஜோதிடத்துல இருக்கு, நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கோம் ஒண்ணு. சரி, லக்னத்துல பிறந்துட்டோம், ஓகே. அந்த லக்னத்துல எந்த டிகிரியில போகும்போது சூரியனுடைய மையப்புள்ளி எந்த இடத்துல துல்லியமாக விழுங்கும்பொழுது நம்ம பிறந்திருக்கிறோம், அது எந்த நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 நிமிடம், உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய பகுதி ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு. அதுல எந்த பகுதியில போகும் பொழுது ஒரு நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம் எனக்கு திருவாதிரை நட்சத்திரம். அப்ப நான் திருவாதிரையில பிறந்தேன்னா, திருவாதிரையுடைய பகுதியில பிறந்தேன்னா, இல்ல புனர்பூச பகுதியில பிறந்தேன்னா, பூச பகுதியில விழுந்தேன்னா, ஆயிலிய பகுதியில நான் பிறந்திருக்கேன். ஆயிலிய பகுதியில நான் பிறந்திருக்கேன். சரி, ஆயிலிய பகுதியில பிறந்துட்டேன், ஓகே. அந்த ஆயிலியம் புதன், அந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாரு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு. சரி, அதை மட்டும் பார்த்தா போதுமா? அந்த ஆயிலியம் ஆகிய அந்த அதிபதி புதன் எனக்கு என்ன பலனை கொடுப்பாரு? சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியுடைய உப நட்சத்திரத்திலையும் பிறந்தா அவர் எனக்கு என்ன பலனை கொடுப்பாரு? நேரடியாக என்ன பலனை கொடுப்பாரு? சுக்கிரன் வரும்போது என்ன பலனை கொடுப்பாரு? சனி வரும்போது என்ன பலனை கொடுப்பாரு? அப்ப நம்ம 3 விதமா பலன் பார்க்கும் பொழுது எந்த டைம் நல்லா இருக்கா, தீமையை கொடுக்குதா? நேரடியாக ஒரு பிளானட் வந்து கெடுதல் கொடுத்தா கூட மறைமுகமாக அது நன்மையை கொடுக்குதா? இல்ல நேரடியாக ஒரு கிரகம் வந்து நல்ல பலனை கொடுத்தா கூட உங்களுக்கு மறைமுகமாக தீமையான பலனை கொடுக்குதா? இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுங்கிறது, நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்த்து தான் என்ன செய்யறோம்னா பலனை கணிக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யறோம், அந்த ஜாதகம் போடும் பொழுது அவருடைய பிறப்பு நேரம் யாராவது கரெக்டா பிறந்த நேரம் எடுக்க முடியுமா? நிச்சயமா எடுக்க முடியாது. அப்ப நிச்சயமா பிறப்பு நேரம் எடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப நிச்சயமா நம்ம வந்து அந்த நேரத்தை கரெக்டா எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய பிறந்த நேரம் எது வருது, அப்ப பிறந்த நேரம் எப்படி எடுக்கிறீங்க? ஜாதகர்கிட்ட கேட்கறீங்க, அவர் சொல்லணும் ஆமான்ட்டு. நான் சொல்றதை பூரா கேட்டுட்டு போறதுக்கு ஜோசியர் இல்லை. நான் சொல்றேன் அது பூரா அவர் கேட்டுட்டு போறாருன்னா அது பேர் ஜோசியம் இல்லைங்க. நான் என்னெல்லாம் சொல்றேன்னா அவர் ஆமா சார் எனக்கு அது இருக்கு சார், உண்மையிலே இருக்கு சார், பல்லுல பிரச்சனை இருக்கு சார், கொஞ்சம் கோவக்காரன் தான் சார், எனக்கு பழைய சார் ரொம்ப பிடிக்கும் சார், பாகக்காய் ரொம்ப பிடிக்கும் சார், இதெல்லாம் எப்படி சார் கேட்குறீங்க? பெட்டில் இருக்கும்போது பொண்டாட்டியோட சண்டை வரும் சார், கார்ல போகும்போது கண்டிப்பா பிரச்சனை உண்டு சார், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டு சார், இந்த மாதிரி குழந்தைகள் கூட்டிட்டு போனா குழந்தைகளுக்கு பிரச்சனை உண்டு சார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம எதற்காக வருது, என்ன ரீசன்னால வருது, இந்த மாதிரி விஷயங்களை படிச்சுட்டு தான் என்ன செய்யறோம், பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். தசா புத்திகள், தசா புத்திகள் எப்படி இருக்கு, இந்த தசா புத்திகள் ரீதியாக நமக்கு என்னெல்லாம் இதுவரையும் கடந்திருக்கும், இனிமே நம்ம எப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், எந்த ஆலயத்துக்கு போகலாம், உடல்ல என்ன நோய்கள் இருக்கு அது குணமாகிறதுக்கு எந்த மூலிகைகள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு சார், அது அப்படியே நடந்துகிட்டே இருக்குமா,
குழந்தையே இல்லை சார் அப்படின்னா குழந்தையே பிறக்காதா? அது மருத்துவம் மூலமா வருதுமா, இயற்கையாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்காக நம்ம பிரச்சனைகள் 8-12க்கு தான் நம்மகிட்ட வருவாங்க. யாருமே நல்லா இருக்கு சார் ஜாதகத்தை பாருங்கன்னு தயவு செய்து யாருமே வர மாட்டாங்க. வர்றவங்க எதுக்கு வருவாங்க? நான் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை எங்கேயாவது போனால் நமக்கு சால்வ் ஆகுமாங்கிறதா வருவாங்க. அப்போ வரும் பொழுது ஒரு நல்ல மெத்தடுங்க, நான் இப்பவும் சொல்றேன், ஒரு நல்ல மெத்தடு. நிறைய நீங்க போய் யூடியூப்ல போய் டாக்டர் இளங்கோ அஸ்ட்ராலஜின்னு போட்டு பாருங்க. நான் நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்ததையும் ஓப்பனா ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருப்பேன். அதே மாதிரி கிளாஸஸும் நிறைய கொடுத்துருக்கேன். கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கேன். சொன்ன விஷயங்கள்ல நீங்க ஏதாவது உண்மை இல்லாம நம்ம வந்து பேசிட்டே இருக்க முடியாது. ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான பதிலை கொடுக்கணும். ஒரு ஏன், நீங்க ஏன் அப்படின்னா நீங்க யாரு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த விளக்கம் கொடுக்கணும். சும்மா பொதுவா சொல்லிட்டு போயிடக்கூடாது. பொதுவா வந்து அப்படி சார் இப்படி சார் அப்படிங்கிறது நம்ம ஜாதகமே இல்லை. அதனாலதான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு வாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு, உட்காந்து 1 to 1 பார்ப்போம், 10 பேருக்கு பார்ப்போம். நீங்க எவ்வளவு பிரபல ஜோதிடம் சொல்றீங்களோ வர சொல்லுவேன், 10 பேர் சொல்லட்டும். இளங்கோ சொல்றது 100% கரெக்டா இருக்கு, நிச்சயமா என்னால வந்து 100% கரெக்டா சொல்ல முடியும், அந்த நம்பிக்கை இருக்கு. என் ஸ்டூடெண்டே சொல்லுவாங்க, என் ஸ்டூடெண்ட் வச்சே சொல்ல வைக்க முடியும். அதனால நல்ல மெத்தடுங்க. ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் என்னன்னா பாவங்களையும் கிரகங்களையும் படிக்கணும். மெயின் அதுதான். ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அந்த நட்சத்திரம் நமக்கு என்னென்ன வச்சிருக்கு அது முதல்ல தெரியும். ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பாவகாரங்கள் என்ன அதை முதல்ல தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து என்ன செய்யறான், பாவம், ஒவ்வொரு பாவமும் என்னென்ன தொடர்பு கொண்டிருக்கு. ஒரு 1ஆம் பாவம்னா தலையின் மேல் பகுதி, அவ ஒண்ணு அது என்னென்ன வச்சிருக்கு டோட்டலா. சுயகௌரவம், தலைமைச் செயலகம், உடல்வாகு, சோம்பேறி, மூளையின் பாதிப்புகள், தயக்கம், ஒருவரை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்வது, உயிர், பணத்தை பற்றிய சிந்தனை, குழந்தையை பற்றிய சிந்தனை. இப்போ இது ஒரு லக்ன பாவம்னா என்னென்னலாம் யோசிக்கும். 2ஆம் பாவங்கிறது என்னென்னலாம் வச்சிருக்கு, அதோட கிரகங்கள் என்னென்ன வச்சிருக்கு. ஒரு கிரகங்கிறது என்னென்ன நமக்கு கொடுக்குது. ஒரு சூரியன் அவர் என்னென்ன கொடுப்பார், 12 பாவங்கள் உட்காரும் போது என்னென்னலாம் கொடுப்பார். அதே நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்திராட நட்சத்திரம்னா அவருடைய தேவதையார், அதனுடைய சுக்கிரன். ஷேர் பண்றதுனால மாறி மாறி வருது. ஒரு நட்சத்திரத்தை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். அதன் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி எல்லாம் தலை விரிச்சோம், அதே மாதிரி ஆலயங்கள் என்ன, எந்தெந்த ஆலயங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்து வருது, அங்கே நம்ம போகலாமா போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய புக்லேயே கொடுத்துருக்கோம். நிறைய ஆராய்ச்சிங்கிறது ஜோதிடர்கள் வந்து நம்மளா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிற முடியாது. நிறைய வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க, அவங்கள்ட்ட நான் நிறைய கேட்குறோம், அதெல்லாம் இருக்கு. இப்போ 3ஆம் வீட்டில் உட்காந்து ஒருத்தருக்கு 3ஆம் பாவத்தில் உட்காந்து புதன் உட்காந்து இங்கே 8-12 உட்காந்து நான் கேட்பேன் ஷோல்டர் பெயின் இருக்கான்னு கேட்பேன். அவர் ஆமாம் பாரு. ஏன்னா 3ஆம் பாவம் என்பது எனக்கு வந்துட்டு தெரியும், ஷோல்டர்னு தெரியும், புதனுங்கிறது நரம்பு மண்டலம் தெரியும். இங்க 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால நான் கேட்பேன். அதே அது 11ஆம் பாவத்துல உட்கார்ந்தா முழங்காலுக்கு கீழே வலி இருக்கான்னு கேட்போம். ஏன்னா அது நரம்பு மண்டலத்தினுடைய 11ஆம் பாவங்கிறது எட்ஜுன்னு சொல்லுவோம். 3, 7, 11 நரம்பு மண்டலத்தினுடைய உச்சம்னு சொல்லுவோம். அதே 11ஆம் வீட்டுல சனி உட்கார்ந்துருந்தா ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்குறது 3ஆம் பாவம். அதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்துறது 7ஆம் பாவம். எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சக்தி கிடைக்குதா அப்படிங்கிறத வாட்ச் பண்றது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு சனி உட்காந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா ரொம்ப சோர்வா இருக்கா, டயர்டா இருக்கா அப்படிங்கிறத கேட்போம். ஆமாம்பாங்க. ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாருங்க சார் கம்மியா இருக்கு, இரும்பு சத்து கம்மி செக் பண்ணி பாருங்க கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆமாம்பாங்க. உடல்ல வந்து நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்க எனக்கு தலை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, வயிறு வலிக்குதுங்க அப்படிம்பீங்க. நீங்க அது எதுவுமே பார்க்க தேவையில்லை, உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்குங்கிறத நீங்க எல்லாமே சொல்லிடலாம். நான் ஒரு ப்ரெடிக்ட் கூட கொடுத்துருப்பேன், உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குங்கிறத எல்லாமே கூட. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெடிக்ட் போட்டிருப்பேன், வேணா பார்த்துக்கிறேங்க, செக் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் வந்து என்ன செய்றீங்கன்னா ஒவ்வொரு தடையும் இன்ட்ரடக்ஷன் போடும்போதெல்லாம் வர்றீங்க, வாட்ச் பண்றீங்க, மறுபடியும் அப்படியே காணாமையே போயிருங்க. நிறைய பேர் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நேம்ல வர மாட்டீங்க, ஏதாவது ஒரு அடைமொழியில வர்றீங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே உங்களுக்கு வகுப்புகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் நான் நிறைய கட்டணம் வாங்கிட்டு இருந்தேன் ஒன்ஸ்லாம்,
நிறைய 3 லட்சம் 5 லட்சம் நிறைய. இப்போ 3 லட்சம் கட்டினவங்க இருக்காங்க, 5 லட்சம் கட்டினவங்க இருக்காங்க, அதே மாதிரி 2 லட்சம் கட்டினு இருக்காங்க, 1,50,000 கட்டினவங்க இருக்காங்க. 1 லட்சத்துக்கு குறைஞ்சு நான் முதல்ல சொல்லி கொடுத்ததே இல்லை. ஆனா இப்ப நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துறேன். எல்லாமே என்னன்னா, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு முதல்ல ஆப்ல பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா கேஇ அஸ்ட்ராலஜின்னு இருக்கும். அந்த கேஇ அஸ்ட்ராலஜியில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு யூசர் ஐடி கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நான் அதுலேயே பேசிக் அஸ்ட்ராலஜி, பாவங்கள், கிரகங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்கள் ஓய்வு நேரங்கள்லேயே படிச்சுக்கலாம். அதற்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புத்தகம் அனுப்பிச்சிடும். அந்த புத்தகத்திலே நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணால் பாவங்களை பற்றி ஒரு கிளாஸும் கிரகங்களை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கு, எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இதை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு பாவங்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்த தெரியணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம நம்ம கேள்வியுடைய மெயின் விதியே அதுதான். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நடத்தக்கூடிய புத்தி சார்ந்து வருதா, அந்தரம் சார்ந்து வருதா, இல்லை தசை சார்ந்த கேள்வியானு முதல்ல தெரியணும். எஜுகேஷன் அப்படின்னா தசை சார்ந்து வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நடக்கக்கூடியதாக இருந்தால் புத்தியில வரும். ஒரு ஷார்ட் பீரியட் நடக்கிறதா இருந்தால் அது அந்தரத்துல வரலாம், இல்லை சூட்சமத்துல வரலாம். அப்போ நம்ம அதற்கு தகுந்தவாறு பார்க்கும் பொழுது அந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய அந்த தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ செயல்படக்கூடாது. கோச்சாரமா இருந்தா கூட ஒரு திருமணம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் கேட்பாங்க. அப்ப 2ஆம் பாவங்கிறது பணம், நன்மைக்குத்தான். ஆனா அதே திருமணங்கிறது நன்மை இல்லை. அதே திருமணம்னு பார்த்தீங்கன்னா அது நன்மை இல்லை. ஏன்னா அது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு.